ஆண்டவர் இயேசு பிரியமான அன்புக்குரியவர்களே, அன்பார்ந்தவர்களே, வழக்கமாக எல்லா பங்குகளையுமே மாதத்தின் முதல் வெள்ளி வயதுகளுக்கும் சரி நோயாளிகளுக்கும் நற்கருணை வழங்குகின்ற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் அணுந்த ஒரு உண்மையை சொல்ல விரும்புகின்றேன். நெய்வேலியில் பணிபுரியும் பொழுது வழக்கமாக காலையில் நற்கருணை கொண்டு போவோம். தொடக்கத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஆனால் இந்த நற்கருணை கொடுத்த பிற்பாடு அந்த நற்கருணை பெற்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்க கேட்க ஆர்வம் அதிகமாகிடுச்சு. வழக்கமாக விறுவிறுன்னு கொடுக்கின்ற அந்த நற்கருணையை கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது பேசிவிட்டு போகலாம் அப்படி என்று சென்று கொண்டிருந்தேன். அவற்றில் ஏறக்குறைய 66 பேர் நாங்கள் போகும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் என்னை மிகவும் கவர்ந்து விட்டான். அவர் செய்த ஒரே காரியம்தான், அவர் நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக மிக சுத்தபத்தமாக இருப்பார். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். மற்ற இடத்துல போகும்போதெல்லாம் கிடையாது. அப்போ நான் ஒரு கேட்பேன், நான் உங்களுக்கு இவ்வளோ ஆர்வமா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுகின்ற வார்த்தை தான், எனக்கு என்னமோ தெரியல, நீங்கள் கொண்டு வருகின்ற அந்த நற்கருணை அவர் வரவில்லை என்றால் ஒருவேளை நான் இன்றைக்கி செத்துருவணும். எனவே அவர் வருகிறார், நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர் என்னை பார்க்கும் பொழுது அவர் பரவசனை ஆசைப்பட வேண்டும், இவரோடு குடிக்கொள்ள வேண்டும், இவருக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லுவான். ஒரு வேளை கேட்டேன், ஒரு வேளை நற்கருணை வாங்காமல் ஒரு இறக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும் பொழுது சொன்னார், இப்போ நான் வாங்குகிற நற்கருணை எல்லாம் இப்பொழுது வாங்குவதற்காக கிடையாது, இப்பொழுது வாழ்வதற்காக கிடையாது. நான் அவருக்கு உண்மையாக இருக்கின்றேன். உண்மையாக இருப்பதனால் எனக்கும் அவருக்குள்ள உறவு இறப்புக்கு பின் தொடர வேண்டும். இன்றைக்கு முடிந்து விட கிடையாது. எனவே நான் பெறுவது எல்லாம் இறப்புக்கு பின் எனக்கும் அவருக்குள்ள அந்த உண்மையான உறவு இருக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பான். 66 வயதில் ஆரம்பித்த அந்த நிலையானது 88 வயது வரையிலும் இருந்து அவர் இறந்து விட்டார், இன்று கிடையாது. இயேசு பிரியமானவர்களே, இந்த வெளிப்பாடும் சரி உண்மையும் சரி, யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கின்றார்களோ அவளுக்குள் இருக்கின்ற உறவை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நாமளே வழக்கமாக பார்ப்போம், நம்மிடம் இருக்கின்ற ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யார் உண்மையாக இருக்கின்றார்களோ அவனை மட்டும்தான் சொல்லுவோம். அது ரகசியமாக இருக்கலாம், வேறு எந்த காரியமாக இருக்கலாம். அப்படி என்று சொன்னால் அவர்கள் நமக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்று சொன்னாலும் நாம் கேட்கும் பொழுது அவர்கள் செவி கொடுக்கின்றார்கள். அது செவி கொடுப்பது வழியாக எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கின்றது என்ற நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு பேருவகை அடைகின்றார். பேருவகை அடைந்து தந்தையை போற்றுகின்றார், புகழ்கின்றார். எல்லாவற்றையும் குறிப்பாக 2 நபர்களை சுட்டி காட்டுகின்றார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து, அப்படி என்று சொன்னால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தவர்களிடம் அதை மறைத்து. 2வது பகுதியிலே பார்க்கும் பொழுது இறைவாக்கின அரசுகளுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகின்றார். தான் பெற்ற அந்த இன்பம், தான் பெற்ற அந்த அனுபவமானது நீங்கள் கண்கூடாக பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். எனவே இதை விட்டுவிட வேண்டாம், கைவிட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். திருவருகை காலத்தில் இருக்கின்றா எவ்வளோ ஆயத்தம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைப்பாடு இருந்தாலும் சரி, ஆண்டவர் வரும்பொழுது என்னை பார்த்து அக்களிப்போடு அகமகிழ்வோடு புன்சிரிப்போடு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் அவருக்குள்ள உறவு உண்மையாக உறுதியாக உறவு என்ற நிலைப்பாட்டை தாண்டி இன்று மட்டுமல்ல எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டிய அளவுக்கு நாம் இன்னும் ஆழமாக தூய்மையாக நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தும் என்று சொன்னால் கண்டிப்பாக பிறக்க போகின்ற பாலன் அது நமக்கு மட்டுமல்ல பலருக்கு பலன் கொடுப்பது நம்ம ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அதற்கான வாய்ப்பை இறைவன் தர வேண்டும் என்று திரும்ப கொண்டாடுவோம். ஆமென்.